வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா லோக்பால் அண்ட் லோகாயுதா, லோக்பால் மற்றும் லோகாயுதா சட்டம் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம். ஸோ லோக்பால் லோகாயுதா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சரி, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாலிட்டி, அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் லோக்பால் மற்றும் லோகாயுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள அவ்வளோ விஷயங்கள் இந்த டாபிக் உள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக வந்துட்டு அரசியல்வாதிகள் நிறைய தப்பு பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது அரசு அதிகாரிகள் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அவங்கள கண்காணிக்கிறதுக்கு இருக்கக்கூடியதுதான் இந்த லோக்பால். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு விதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக்பால் மற்றும் லோகாயுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதுல லோக்பால் எடுத்துக்கிட்டோம்னா அது யூனியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். லோகாயுதா எடுத்துக்கிட்டோம்னா அதுல மாநிலம், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் லோகாயுதா அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை லோக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ பொதுவாக நிறைய வார்த்தைகள் நம்ம எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைமேட், அதாவது கிளைமேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருப்போம். அதுவே ஏஷியா அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? ஜப்பான் நாட்டுல இருந்து அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டோம். ஏஷியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சரியா ஒவ்வொரு நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ ராஜபுத்திரர்கள், ராஜ்புட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுக்கப்பட்டது. சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் எடுக்கப்பட்டதுதான் ராஜபுத்திரர்கள். இங்கிலீஷ்ல ராஜ்புத் அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த லோக்பால் அப்படிங்கிற டேர்மும் ஒரு லாங்குவேஜ் எடுக்கப்பட்டது. அது என்ன லாங்குவேஜ்னு கேட்டா சான்ஸ்கிரிட். அதாவது லோக்பால் தனித்தனியா பிரிச்சோம் அப்படின்னா லோக்கா அப்படின்னா பீப்புள் அப்படின்னு அர்த்தம், லோக்கா அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல பாலா அப்படின்னா ப்ரொடெக்டர், அதாவது மக்களை பாதுகாப்பவர் அப்படின்னு அர்த்தம். லோக்கா அப்படின்னா அது மக்களை குறிக்கும், பாலா அப்படின்னா அது ப்ரொடெக்டர், சரியா, பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மக்களை பாதுகாப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இந்த லோக்பால் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு. லோகாயுதா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கூடியது. ஆனா இது நம்ம கண்ட்ரில தான் இதோட பேர் லோக்பால் வச்சிருக்கோம். ஒரு சில கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா இது ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை லோக்பால். நம்ம கண்ட்ரில தான் அதோட பேர் லோக்பால். வேற நாடுகள்ல நீங்க போனீங்கன்னா இதை வந்து ஆம்பட்ஸ்மேன். ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள், குறை தீர்க்கும் அதிகாரி அப்படின்னு அர்த்தம். குறை தீர்க்கக்கூடிய அமைப்பு, இல்ல குறை தீர்க்கக்கூடிய ஆர்கனைசேஷன், இல்லைன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆம்பட்ஸ்மேன். ஆக்சுவலா லோக்பால் நம்ம கண்ட்ரிக்கு வந்தது 2014-13 அந்த டைம்ல தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வேற நாடுகள்ல இதை அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்துற நாடு ஸ்வீடன். 1809 என்ன பண்றாங்க? ஸ்வீடன் நாட்டுல தான் ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. அங்கிருந்து பார்த்து நிறைய நாடுகள் என்ன பண்றாங்க? இதை அமல்படுத்த தொடங்குறாங்க. பிரிட்டன் நாடு அதுக்கப்புறம் கொண்டு வராங்க 1967. 1967 ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற கான்செப்டை யாரு கொண்டு வராங்க? பிரிட்டன் நாடு கொண்டு வராங்க. 1966 கயானா அப்படிங்கிற நாடு கொண்டு வராங்க. கயானா அப்படிங்கிற நாடு எப்ப கொண்டு வராங்க? 1966. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கயானா பத்தி நான் சொல்றேன். வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் அப்படின்னு பிரிப்பாங்க. டெவலப்பிங் நேஷன், டெவலப்ட் நேஷன் அப்படின்னு பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி நேஷன் சொல்லுங்க? நம்ம இந்தியா வந்து டெவலப் நேஷனா இல்ல டெவலப்பிங் நேஷனா? வளரும் நாடுகளா இல்ல வளர்ந்த நாடா? அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, எக்கனாமி ரீதியா முக்கியமான கொஸ்டின். இது நிறைய எக்ஸாம்ஸ்ல அந்த கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இந்தியா டெவலப் நேஷனா இல்ல டெவலப்பிங் நேஷனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்ம இந்தியா வந்துட்டு டெவலப்பிங் நேஷனா இல்ல டெவலப் நேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி தான். India is what? India is a developing country or a developed country? You can write answer in comments. Okay, அப்ப புரிஞ்சுதா? நம்ம ஆன்சர் கமெண்ட்ஸ்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் கயானா வந்துட்டு ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ஒரு வளரும் நாடுகள் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்த முதல் நாடு கயானா. ஓகேவா? ஒரு வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியல்ல முதல் முறையா ஒரு நாடு இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்துறாங்கன்னா அது இந்த கயானா நாடு தான் அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியாவில் வந்துட்டு இந்த கான்செப்ட் எப்போ அறிமுகமாகுது அப்படின்னா 1960. அதாவது 1960க்கு அப்புறம் தான் என்னது இந்த லோக்பால், இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. யாரு கொண்டு வந்தாங்க? அசோக் குமார். அசோக் குமார் அந்த டைம்ல லா மினிஸ்டர், சட்ட அமைச்சராக இருந்தவர் தான் அசோக் குமார். இவர் தான் இந்த கான்செப்டை கொண்டு வராரு. எதை? 1960களில் லோக்பால் ஆர் ஆம்பட்ஸ்மேன். அந்த டைம்ல லோக்பால் அப்படிங்கிற பேர் வைக்கல, இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஆனா அந்த லோக்பால் அப்படிங்கிற பேரை வச்சது யாருன்னு கேட்டா எல்எம் சிங்வி. லோக்பால் அப்படிங்கிற பேரை யார் வச்சாங்க அப்படின்னு கேட்டா எல்எம் சிங்வி. இவர் தான் லோக்பால் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறார். சரியா? சோ இந்த விஷயம் வந்துட்டு அரசியல் பரசலா போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில சட்ட ரீதியா வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும்?
சட்டத்தை உருவாக்கணும். ஒரு பில் கொண்டு பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி அது ஆக்டா, அது சட்டமா வரணும், அப்பதான் பாஸ் ஆகும் இல்லையா. அதுக்காக 1968 தான் முதல் முறை என்ன ஆகுது, லோக்சபா வந்து பில்லா போகுது. புரிஞ்சுதா? லோக்சபால வந்துட்டு இந்த லோக்பால் பில் வந்துட்டு எப்போ உள்ள பார்லிமெண்ட்ல என்டர் ஆகுது, லோக்சபால 1968 தான் உள்ள என்டர் ஆகுது. முதல் முறையா பில்லா பாஸ் ஆகுது. லோக்சபால பாஸ் ஆகாது, ராஜ்யசபாலும் பாஸ் ஆகுது. அப்படி அப்படி குளறுபடியா போய்கிட்டே இருக்கு இந்த லோக்பால் அப்படிங்கிற கான்செப்ட். 1966 மொராஜி தேசாய் 1966 மொராஜி தேசாய் தலைமையில வந்துட்டு ஒரு கமிஷன் கொண்டு வராங்க. என்னது? ஏஆர்சி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1966 மொராஜி தேசாய் தலைமையில ஏஆர்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அதாவது ஏஆர்சி சொல்லக்கூடிய ஒரு ஆணையம். முக்கியமான கொஸ்டின், முதல் ஏஆர்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, முதல் நிர்வாக சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ வந்துச்சுன்னு கேட்டா 1966. அந்த அந்த ஆணையத்தோட தலைவர் யாரா இருந்தாங்கன்னு கேட்டா மொராஜி தேசாய். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இவரோட தலைமையில வந்துட்டு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, ஒரு கமிட்டி மாதிரி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, லோக்பால் இந்தியாவுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய அதிகாரிகள் என்ன பண்றாங்க, கரப்ஷன் ஈடுபடுறாங்க, நிறைய அரசியல்வாதிகள் கரப்ஷன் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா லோக்பால் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மொராஜி தேசாய் வலியுறுத்துறாரு. ரைட்டா? மொராஜி தேசாய் என்ன பண்றாரு, வலியுறுத்துறாரு. இப்ப உங்களுக்கான முதல் கேள்வி, மொராஜி தேசாய் வந்துட்டு இந்தியாவுடைய எத்தனாவது பிரதம மந்திரின்னு சொல்லிட்டு ஆன்சர்ல கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மொராஜி தேசாய் இந்தியாவுடைய எத்தனாவது பிஎம், பிரதம மந்திரின்னு சொல்லி ஆன்சரை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரைட்டா? இப்ப என்னாச்சு, மொராஜி தேசாய் வலியுறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் 2002ஆம் ஆண்டு என் வெங்கடாச்சலையா ஒரு ஆணையம் வருது. ஆணையம் சொல்லாம ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா லோக்பால் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 2005. ஸோ 2005 வந்துட்டு இரண்டாவது ஏஆர்சி, 2005ஆம் ஆண்டு இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அதாவது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிற ஆணையம் வருது. இந்த வாட்டி யாரோட தலைமையில வந்துச்சு, வீரப்ப மொய்லி. இந்த வாட்டி வீரப்ப மொய்லி. ஆக்சுவலா முதல் ஏஆர்சி, அதாவது ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்துட்டு 1966ஆம் ஆண்டு மொராஜி தேசாய் தலைமையில வந்துச்சு. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வீரப்ப மொய்லி தலைமையில 2005 உருவாகுது. இந்த ரெண்டு ஆணையம் என்ன சொல்றாங்க, இந்த நிர்வாக சீர்திருத்த இயக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா லோக்பால் மற்றும் லோகாயுக்தா நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2011 என்ன ஆகுது, லோக்பால் அண்ட் லோகாயுக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மசோதா ராஜ்யசபால பாஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லோக்பால் அப்படிங்கிற பில் வந்துட்டு, இந்த மசோதா வந்துட்டு எங்க வரைக்கும் பாஸ் ஆச்சு, லோக்சபா வரைக்கும் போகும், ராஜ்யசபா போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும். ஆனா முதல் முறையா 2011ஆம் ஆண்டு அது வந்து என்ன சொல்லுது, அந்த மசோதா வந்து ராஜ்யசபாவுக்கு பாஸ் ஆகுது. கடைசியா லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013ஆம் ஆண்டு என்ன வருது, இந்தியாவுக்கு வந்து அமெண்ட்மெண்ட், இந்தியால வந்து அறிமுகமாகுது. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் என்ன ஆகுது, 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் அமலுக்கு வருது. இந்த லோக்பால் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குமா இருக்காதா கேட்ட எந்த டவுட்டும் இல்லை. லோக்பால் அப்படிங்கிற நீதிமன்றம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் இருக்கும். லோக்பால் அப்படிங்கிற நீதிமன்றம் எங்க இருக்கும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் இருக்கும். ஸோ அங்கேயே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கட்டுப்படுத்தும். ஜம்மு அண்ட் காஷ்மீருமே இந்த லோக்பால் அப்படிங்கிற சட்டம் வந்து கட்டுப்படுத்தும். ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நிறைய விதிவிலக்கு இருந்துச்சு. ஆர்டிகல் 370 மூலமா அதை என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தார்கள், அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நாம போயிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு லேண்டு வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நோ. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போயிட்டு நம்ம 2019க்கு முன்னாடி வரைக்கும் லேண்டு வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இப்போவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் யாராச்சும் வேற ஸ்டேட்ல சிட்டிசன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டா அங்கே என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு லேண்டு வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கட்டான சூழ்நிலை இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, பட் இன்னுமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட், அதாவது இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் போறதுக்கு நிறைய கமிட்டி வந்துச்சு. ஓகே, அதே தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. இந்திய ஊழல் தடுப்பு இயக்கம் 2011 இந்திய ஊழல் தடுப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் வருது. நிறைய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவில வந்து நிறைய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி நிறைய ப்ரொடெஸ்ட் என்ன பண்றாங்க, அதாவது போராட்டம் அந்த மாதிரி வெடிக்குது. அது வெடிச்சு வந்து அந்த இயக்கம் கொஞ்சம் பிரபலமாகுது. அந்த டைம்ல அந்த இயக்கத்துல ஒருத்தர் கலந்துக்கிறாரு. அவர் தான் அண்ணா ஹசாரே இந்தியன் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் 2011 கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இயக்கம் பெருமளவுல பிரபலமாகுது. ஏன்னாச்சு இவங்க கொடுத்த ஒரு முக்கியமான பிரஷர் மூலமா தான் லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் இந்தியாவில அமெண்ட்மெண்ட் ஆச்சு.
ஆனா இந்த இந்தியன் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் வந்துட்டு அந்த பேர் லோக்பால் அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு வலியுறுத்தல. அவங்க என்ன பேர் வைக்கிறதுக்கு சொன்னாங்க அப்படின்னா ஜன் லோக்பால் பில், ஜன் லோக்பால் மசோதா அப்படிங்கிற பேருக்கு தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரிந்துரைச்சிருக்காங்க. இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு லோக்பால் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, அப்போ வந்துட்டு லோக்பால் லோக்காயுக்தா இருக்கா, அதுல கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சேர்மன் தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவருக்கும் நிறைய உறுப்பினர்கள் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன, அவங்க எப்படி அப்பாயிண்ட் ஆகுறாங்க அதெல்லாம் பார்க்க போறோம். ரைட்டா? இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி அண்ட் மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு ஒண்ணு இல்ல. லோக்பால் லோக்காயுக்தா அப்படிங்கிறது சட்ட ரீதியா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. லோக்பால் மற்றும் லோக்காயுக்தா சட்ட ரீதியா உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதுல வந்துட்டு என்னாச்சு, மல்டி மெம்பர் பாடி, அதாவது நிறைய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவர் மட்டும் இருக்க மாட்டாரு, தலைவர் கூட அவர் அசிஸ்ட் பண்ணி அவர் உதவி பண்றதுக்கு நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேர்பர்சன் அதாவது தலைவர், ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவருக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா. லோக்பால் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிமன்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஹைகோர்ட் அளவுக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பு தான் லோக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒருத்தர் தலைவராக வரணும் அப்படின்னா அவருக்கு நிறைய கேட்டகரி இருக்கும், அவருக்கு வந்துட்டு நிறைய தகுதி வேணும் இல்லையா. அப்படி அந்த லோக்பாலுடைய சேர்பர்சன் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம இந்தியாவோட தலைமை நீதிபதி இருக்கலாம், நம்ம இந்தியாவோட தலைமை நீதிபதி வரலாம் அந்த இடத்துக்கு. இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஜட்ஜ் அந்த இடத்துக்கு வரலாம். இப்படி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜி யாராச்சும் வரலாம். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியும் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், சேர்பர்சனா வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த லோக்பால் தலைவருடைய மதிப்பு, அவருடைய தகுதி. இப்போ இந்த சேர்பர்சன் இருக்காரு, அவர் அசிஸ்ட் பண்ணி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்களாம், 8 மெம்பர்ஸ், 8 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த லோக்பால் வந்துட்டு ஒரு சேர்பர்சன் இருக்காரு, தலைவர் இருக்காரு, அவர் அசிஸ்ட் பண்றதுக்கு 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 8 உறுப்பினர்களை 50% பேர் ஜுடிஷியல் நீதிமன்றத்தை சேர்ந்தவங்க, நீதி அது சம்பந்தப்பட்ட துறை சேர்ந்தவங்களா இருக்கணும். அந்த 8 பேர்ல 50%, அதாவது 4% யாரா இருக்கணுமா, நீதிமன்றத்தை தொடர்புடைய ஒரு சில உறுப்பினர்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், இல்ல ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கலாம். அப்படி யாரா இருக்கணுமா, கண்டிப்பா நீதிபதி அந்த மாதிரி பட்டவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 இந்த லோக்பாலுடைய முதல் தலைவரை வந்து என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. 2019 தான் லோக்பால் ஆணையத்துடைய முதல் தலைவராக பொறுப்பேற்கிறார் ஒருத்தர், அவர் தான் PC கோஷ், அதாவது பினாக்கி சந்திர கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட முழு பேர் என்ன, பினாக்கி சந்திர கோஷ். ஓகேங்களா? 2019 ஆண்டு லோக்பாலுடைய முதல் தலைவர் யாரு வராங்க, பினாக்கி சந்திர கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வராரு. இப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல வந்துட்டு 8 உறுப்பினர்கள் இருக்காங்க லோக்பால்ல, ஓகே. அதுல 50% நீதித்துறையை சேர்ந்தவங்க இருக்கணும், அதுவும் ஓகே. அதை தாண்டி இன்னும் 50% ஒதுக்கி இருக்காங்க. அந்த 8 பேர்ல 50% இன்னும் யாரா இருக்கணுமா, அதுல கண்டிப்பா ST, இந்த பிற்படுத்தப்பட்டோர், அப்புறம் ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, SC ஆணையத்துல இருந்து SC பிரிவுல இருந்து ஒருத்தர் இருக்கணும், ST பிரிவுல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும், OBC பிரிவுல இருந்து ஒருத்தர் இருக்கணும், மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஒருத்தங்க இருக்கணும், விமன் பெண் கண்டிப்பா இருக்கணும், ஒரு பெண்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 50% இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து, இந்த கேட்டகரியில இருந்து எடுத்துக்குவாங்க. இந்த 8 பேர்ல பாருங்க, லோக்பால் வந்து ஒரு தலைவர் இருக்காரு, அதுக்கு கீழே 8 பேர். அந்த 8 பேர்ல எவ்வளவு வரமுறை இருக்கு பாத்தீங்களா. 50% வந்துட்டு நீதித்துறை சார்ந்தவங்களா இருக்கணும், 50% இந்த 5 பிரிவுல இருந்து கண்டிப்பா எல்லாருமே இருக்கணும், SC ST OBC மைனாரிட்டிஸ் பெண்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு தலைவர் 8 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில தனியா ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க, செலெக்ஷன் கமிட்டி, தேர்வு கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கு. லோக்பாலுடைய தலைவர் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்தியாவில தனியா ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க, தேர்வு கமிட்டி. அந்த தேர்வு கமிட்டியோட தலைவர் யாரா இருப்பாங்க, நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். ஸோ நம்ம இந்தியாவோட கரண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இந்தியாவோட கரண்ட் பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவோட எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரு நம்ம இந்தியாவோட எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அவரு நம்ம இந்தியாவோட எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த தேர்வு கமிட்டியோட தலைவர் PM, பிரதம மந்திரியா இருப்பாங்க. அது கூட யாரெல்லாம் இருப்பாங்களாம், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, நம்ம லோக்சபாவுடைய சபாநாயகர் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதாவது நம்ம இந்தியாவுடைய தலைமை நீதிபதி. தற்போதைய தலைமை நீதிபதி யாரு, இப்ப ரீசெண்டா ஒருத்தர் மாறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி DY சந்திரசூட் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. இப்போ ரீசெண்டா நம்ம இந்தியாவுடைய தலைமை நீதிபதி மாறி இருக்காங்க. அது யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். நம்ம இந்தியாவுடைய புது தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. புதுசா ஒருத்தர் மாறி இருக்காரு, அவர் 50வதா 51வது தலைமை நீதிபதியானும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இந்தியாவுடைய தலைமை நீதிபதி யாரு, புது தலைமை நீதிபதி? நான் கேட்டது புதுசு, பழசு இல்ல, ரீசனா தான் மாறி இருக்காங்க. 50 51 அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த தேர்வு கமிட்டியோட தலைவர் பிரதம மந்திரி, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லோக்சபாவோட சபாநாயகர், நம்ம இந்தியாவோட தலைமை நீதிபதி, ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜு கண்டிப்பா இருக்கணும். அது போக எமினன்ட் ஜூரிஸ்ட், அதாவது அந்த ஜூரிஸ்ட் அப்படின்னா ஒண்ணு இல்ல, தனிப்பட்ட நீதிமன்றம் சொல்லலாம். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இல்லாம சின்ன சின்ன நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தேர்வு கமிட்டிலுமே எப்படி இருக்கணுமா, 50% எஸ்சி பிரிவுல இருந்து ஒருத்தங்க, எஸ்டி பிரிவுல இருந்து ஒருத்தங்க, ஓபிசில இருந்து ஒருத்தங்க இருக்கணும், மைனாரிட்டிஸ், அப்புறம் விமன், பெண்கள். சோ இந்த தேர்வு கமிட்டிலுமே என்ன பண்ணிருக்காங்க, 50% இந்த பிரிவுல இருந்து எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு தலைவர் இருக்காரு, லோக்பாலுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, உறுப்பினர்கள் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அப்படிதானே? அவங்களும் முழுசாவே எப்பவுமே தலைவரா இருந்துட முடியாது. அப்ப அதுக்கு ஒரு வரம்புரை வச்சிருக்காங்க. லோக்பால் தலைவருடைய வயது வரம்பு 5 வருஷம் இல்ல 70. அதாவது அவங்க 5 வருஷம் அந்த பதவி காலத்துல இருந்துக்கலாம், இல்ல அவங்களுக்கு 70 வயசு வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, உடனே அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லோக்பால் தலைவரா ஒருத்தர் வந்துட்டு 68வது வயசுல அப்பாயிண்ட் ஆகுறாரு. அப்போ இந்த 5 வருஷம் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அவர் 72வது வயசுல ரிட்டையர்ட் ஆகணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 70 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடணும். அப்போ என்ன பண்ணிடுவாரு, அவர் 72 வரைக்கும் இருக்க முடியாது, 70வது வயசு கிட்டத்தட்ட 3 வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க, அவர் ரிட்டையர்ட் ஆகணும். இதுதான் ரூல். இது ஃபர்ஸ்ட் வருது, அது 5 வருஷம் வந்துச்சுன்னா ஓகே, வரலையா 70 வயசுல அவர் என்ன பண்ணிருக்கணும், ரிட்டையர்ட் ஆயிடணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? இது சேர்பர்சனுக்கு மட்டும் கிடையாது, தலைவருக்கு மட்டும் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய 8 உறுப்பினர்களுக்கும் இதுதான் ரூல். ஓகேவா? இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாரு பண்ணுவாங்க, இவங்களை நியமனம் பண்றது நம்ம பிரசிடென்ட். சோ முக்கியமான கொஸ்டின், லோக்பாலுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது யாரு, பிரசிடென்ட்னா அவங்களை நியமனம் பண்ணி வைப்பாங்க, அந்த செரிமனி பண்ணி வைப்பாங்களே பதவி பிரமாணம், அது பண்ணி வைக்கக்கூடியது பிரசிடென்ட். முக்கியமான கொஸ்டின் என்ன, இது லோக்பால் இருந்து கொஸ்டின் வருமா, இது எல்லாமே முக்கியமான டாபிக். கண்டிப்பா இந்தியாவில குரூப் 2 சரி குரூப் 1 சரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட்டுருக்க மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். எந்த மாதிரி கேட்பான்னு கேட்டா, லோக்பால் தலைவரோட வயது வரம்பு 5, லோக்பால் தலைவரோட வயது வரம்பு 75, இப்படியே மாத்தி மாத்தி கேட்பான். இது எல்லா எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். இந்தியாவில நிறைய கமிஷன் இருக்கு, லா கமிஷன், யூபிஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, அப்படி நிறைய கமிஷன் ஆணையம் இருக்கு. இதுல எல்லாம் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுலயே வர சான்சஸ் இருக்கு. சரியா? இப்போ இன்எலிஜிபிள், இப்போ லோக்பாலோட தலைவரா ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டாரு, அவர் அதுக்கப்புறம் இந்தியாவில ஏதாச்சும் ஒரு இடத்துல பணி புரிய முடியுமா, எங்க இடத்துல வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அவங்க இன்எலிஜிபிள். ஒரு வாட்டி லோக்பால தலைவரா மெம்பரா வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அடுத்தவங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொறுப்புலமே இருக்க முடியாது. அது ஒரு வரமுறை வச்சிருக்காங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்க முடியாது, வைஸ் பிரசிடென்ட் தலைமையில நிக்க முடியாது, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எதுலுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பொறுப்புல அவங்க வர முடியாது. இதுதான் அவங்களோட கிளைமேக்ஸ். ஓகேங்களா? சேலரி, இப்போ லோக்கல் தலைவர் இருக்காரு, உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் சேலரி எங்க இருந்து கொடுப்பாங்களா, அங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி லோக்பாலுக்கு செலவாகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் செலவுகள்லாம் நம்ம இந்தியாவுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் 2 விதமான ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஒன்னு கண்டிஜென்சி ஃபண்ட், அதாவது எமர்ஜென்சி மூலமா எடுக்கக்கூடிய பணம், இன்னொன்னு கன்சாலிடேட்டட் ஃபண்ட். இது இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்தா என்ன பண்ணுவாங்களா, லோக்பால்ல செலவு பார்த்துக்குவாங்க, லோக்பால் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு சம்பளம் எல்லாம் அதுல இருந்தா கொடுப்பாங்க. ஓகேவா? ரெசிக்னேஷன், இப்போ லோக்பால் ஒரு தலைவர் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கோஷ், பினாக்கி சந்திர கோஷ், இவருக்கு அந்த வேலை பிடிக்கல, இவர் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு, வாலண்டியரா ரிட்டையர்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட ரெசிக்னேஷன் யார்கிட்ட கொடுப்பாரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதி கிட்ட தான் என்ன பண்ணணும், அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாகணும். அடுத்தது இன்கொயரி. இப்போ லோக்பாலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றம் மாதிரி தான். அவங்க இன்கொயரி எது மூலமா பண்ணுவாங்களே, எந்த சட்டம் மூலமா பண்ணுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வெளிவந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் மூலமா தான் என்ன பண்ணுவாங்களாம், லோக்பால் யாராச்சும் கிரிமினல்ஸ் ஏதாச்சும் ஆபீசர்ஸ் தப்பு பண்ணிருப்பாங்களா, அவங்கள என்ன பண்ணுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க. இந்த சட்டம் மூலமா தான் விசாரணை பண்ணுவாங்க. சரியா? இன்னொன்னு, அவங்களை ஏதாவது தேட வேண்டியிருக்கு, அவங்க ஒருத்தங்க ஊழல் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க யார் மூலமா தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். இது மூலம் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. சோ இவ்வளவு தூரம் பார்த்தது நம்ம லோக்பால். இனி லோகாயுதா பத்தி பார்க்க போறோம். லோகாயுதா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணும்,
லோக்பால் எப்படி மத்தியில ஆட்சி பண்ணுமோ அதே மாதிரி லோகாயுக்தா வந்து மாநிலங்களவையில இருக்கும். ரைட்டா? மாநிலங்களுடைய ஊழல் தடுப்பு சட்டம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது லோகாயுக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே முதல் முறையா லோகாயுக்தா அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு மகாராஷ்டிரால தான் வந்துச்சு. 1971 லோகாயுக்தா அப்படிங்கிற சட்டம் மகாராஷ்டிரால வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒடிசால 1970 வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒடிசால என்னாச்சு, 1970 இந்த லோகாயுக்தா சட்டம் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. எப்பதான் வந்துச்சு ஒடிசால? 1983 தான் வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? லோகாயுக்தா அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு முதல் முறையா எந்த மாநிலத்துல வந்துன்னா மகாராஷ்டிரால 1973. ஆனா ஒடிசால என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க, முடியல. கிளைமேக்ஸா 1983 கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ லோகாயுக்தா சரி லோக்பாலும் சரி அவங்க வருஷத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அவங்களோட அறிக்கையை அவங்க யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? கவர்னர். இப்போ லோகாயுக்தாவா இருந்தா அவங்களோட அறிக்கையை கவர்னர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அதுவே லோக்பாலா இருந்தா அவங்களோட அறிக்கை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் கிட்ட சைன் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ உங்களுக்கான கடைசி கேள்வி, தமிழ்நாட்டுல லோகாயுக்தா எப்போ வந்துச்சா அது எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.